இப்படி நம்முடைய வியாதிகளுக்கு கூட காரண காரியங்கள் இருக்கின்றன. எந்த பார்ட் ஆஃப் த பாடியிலே எது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வியாதி உலகத்தில் நமக்கு வரும். ஸோ தலையிலேருந்து கால் வரைக்கும் இப்போது எலிஃபென்டியாசிஸ்ன்றாங்க, ஏன்னா யானைக்கால் வியாதி. யானைக்கால் வியாதி யாருக்கு வரும்னா, இதுக்கு முன்பிறவியில் ஒரு யானையை யாராவது கொடுமைப்படுத்தியிருப்பான். நிறைய பேர் இந்த காட்டில் தண்ணியெல்லாம் போட்டு பியர் பாட்டில் விஸ்கி எல்லாம் போட்டு அந்த கண்ணாடி பாட்டில் உடச்சி போட்டு போவான். அப்போ யானையுடைய வெயிட்டுக்கு அந்த கால் அதில் படுற போது கண்ணாடி பாட்டில் உள்ளே போயிடும். ஸோ அது மகாப்பாவம். அதனால் அவனுக்கு பிற்காலத்தில் அடுத்த ஜென்மத்தில் யானைக்கால் வியாதி வரும், அவன் கஷ்டப்படுவான். எலிஃபென்டியாசிஸ்ன்னு பேர் அதுக்கு. நமக்கு தெரியவே தெரியாது எந்த வியாதி எதனால் வந்ததுன்னு நமக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் எல்லாத்துக்கும் காரணம். இப்போ இது கேன்சர் வருது. கேன்சர் என்ன பேர் உங்கள் தமிழில்? புற்றுநோய். புற்றுநோய் எதனால் வருது? யாருக்காவது நாகதோஷம் இருந்தால் அப்போ வரும். பாம்பு புற்று புற்றுநோய், பாம்பு புற்று புற்றுநோய், அதுதான் நாகதோஷத்தினால வர்றது புற்றுநோய்ங்கிறது. அது உனக்கு 45 வயசு 50 வயசுன்னா 50 வருஷமும் பிறந்த பிந்து இருக்காது. உன் ஜாதகத்தில் அந்த பாம்பு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் வரணும். ராகு இல்லை கேது அந்த மாதிரி கிரகங்கள் வரணும். அதில் கூட 18 வருஷம் ராகுன்னா 18 வருஷம் உனக்கு வராது. அந்த 18 வருஷம் இருக்கிற ராகு தசையில் ராகுவில் கேத்து புக்தி வருது இல்லையா, அந்த ஷார்ட் டைமில் வரும். அதே மாதிரி கேத்துவில் ராகு வருது இல்லையா, அந்த டைமில் வரும். சில பேருக்கு காலசர்ப்ப தோஷம்னு பேர். காலசர்ப்பம்னா என்ன? ராகுக்கும் கேத்துக்கும் நட்டியில் உன் ஜாதகத்தில் இருக்கிற எல்லா கிரகங்களும் மாட்டிக்கின்னு இருக்கும். 2 பக்கம் 2 பாம்பு, எல்லா கிரகங்களும் அதுக்குள்ளே மாட்டிக்கும். அப்போ அந்த 2 பாம்பு என்ன பண்ணும்? உன்னை வாழ்க்கையில் முன்னுக்கு வராத மாதிரி உன்னை தடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா தோஷம் இருக்கு உனக்கு. ஏதோ ஒரு நெறி பேர் நெறி தப்பு பண்ணுவாங்க. ஒன்று என்ன பண்ணுவாங்க, நாகரத்தனம் இருக்கு இல்லையா, அது எந்த ஒரு பாம்பு வாழ்நாளெல்லாம் யாரையும் கடிக்கலையோ அதனுடைய விஷம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நாகரத்தனமாக மாறிடும். அது சின்னதாகிடும். பெரிய பாம்பு சின்னதாகி அந்த நாகரத்தனத்தை கீழே துப்பிட்டு அந்த வெளிச்சத்தில் அப்படியே காற்று தான் சாப்பிடாது, வேறு எதுவும் சாப்பிடாது. அப்போ சிறுநிலையாகி அந்த காற்றை புசித்து கொண்டு இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவான், இந்த சாணி இல்லை அதை கொண்டு போய் அந்த நாகரத்னம் நாகமாணிக்கத்து மேலே வச்சுட்டு அதை கண்ணு தெரியாத அந்த பாம்பு தங்க உடம்பு அடிச்சுக்கிட்டு செத்து போயிடும். அப்போ அந்த அவன் மணியை திருடுவான், நாகரத்தன் திருடுவான். அந்த மாதிரி திருடி யாருமே விளங்குந்தா சரித்திரமே கிடையாது. ஏன்னா தட்ஸ் அ கர்ஸ். ஒரு யாரையுமே கடிக்காத ஒரு விஷத்தை பூராவும் நாகரத்னமாக சேர்த்து வச்சுட்டு இருக்கிறத உன் பேராசைக்காக பண்ணியா, அடுத்த பிறவிகளில் அவன் அப்படி கஷ்டப்படுவான். பாலைவனத்தில் தண்ணிக்காக அலைகிற மாதிரி கஷ்டப்படுவான். அவ்வளோ கஷ்டம் வரும் அவன். இப்போ ஜாதகம் ஜோசியெல்லாம் அலைஞ்சி யாராவது உனக்கு இந்த காரணத்தினால நாகதோஷங்குது, கருமரி அம்மன் கோயிலுக்கு போ, சங்கரன் கோயிலுக்கு போ, சுப்பிரமணியா கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் அந்த பாம்பு தெய்வமாக இருக்கோ அங்கெல்லாம் போகணும்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெலுங்குல என்ன தெரியுமா பேர்? அரவ வாழ்வு. அரவம்னா என்ன தெரியுமா? பாம்புகள் இருக்கிற தேசம்னு அர்த்தம். ஸோ தமிழ்நாடு வந்து நாகாலாந்து மாதிரி நாகர்கள் இருக்கிற ஒரு தேசம் இது. ஆனால் தான் நிறைய இடங்களில் நீ பாம்பு சம்பந்தப்பட்ட கோயில், கருமாரி அம்மனாதி இது பொம்பளை கடவுள் தலைமையிலலாம் பாம்பு உட்காந்து இருக்கிற மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அது காரணம் இது பாம்புகளுடைய தேசம் தமிழ்நாடு. அரவ தேசம். அரவம்னா பாம்பு. தமிழில் கூட அரவம்னா பாம்பு தான். தெலுங்கில் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. அதனால தான் அரவ வாழ்வு அப்படின்னாங்க. நம்ம ஜாதகங்களில் ஒவ்வொன்றுத்துக்கும் காரணம் இருக்குது. ஒரு கேள் இருக்கான், அவள் ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு செவ்வாய் தோஷங்குது, அதனால் ஆகாது, கல்யாணம் ஆகாது அப்படின்வான். அப்போ செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களை என்ன பண்ண சொல்லுவாங்க? முருகன் கோயிலுக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமை நீ எலுமிச்சவங்க தீபம் ஏற்று அப்படின்வாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ செவ்வாய் தோஷம் எதனால் வருது? பாம்பு இல்லை முருகன் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு வேண்டுதல் பெண்டிங் இருக்குது. அதனால் செவ்வாய்க்கிழமை முருகனுடையனாலா அங்கே போய் விளக்கு ஏற்றி நம்ம வந்து ஒரு ரிப்பென்டன்ஸ் மாதிரி மன்னிப்பு கேட்குறோன்னு அர்த்தம். அதனால் அதுக்கு ஒரு வழி கிடைக்கும். இன்னொன்று கூட இருக்குது. 2 பேருக்கு ஜாதக பொருத்தம் பார்க்குற போது செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்கள பார்க்கக்கூடாது அப்படின்வாங்க. ஏன்னா குழந்தை பிறக்காதுன்னு அர்த்தம் இருக்குது. அதுக்காக தான் அந்த மாதிரி சொல்கிறது. செவ்வாய் தோஷம் தான் பண்ணிக்காதீங்க அப்படின்வாங்க. அப்படி இல்லை அதுக்கு அர்த்தம். யாருக்கெல்லாம் செவ்வாய் அட்வர்ஸாக இருக்கும் ஜாதகத்தில் அவங்க பிளட் குரூப்பு ஆர்எஸ் நெகட்டிவாக இருக்கும். அப்போ இன்னொரு ஆர்எஸ் நெகட்டிவ் இருக்கிற ஆளை பார்த்து கட்டிக்கினா அவங்க கட்டிக்கலாம், தப்பே இல்லை. அதனால் செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு யாருக்காவது கல்யாணம் நின்று போகிற மாதிரி இருந்தால் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பையன் பொண்ணு 2 பேர் ஜாதகத்துலேயும் பிளட் குரூப் என்னன்னு கண்டுபிடிங்க. ஆர்எஸ் நெகட்டிவ்னாக்கா பண்ணிக்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிவிடும். வேறு யாராவது கட்டிங்கன்னா தான் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல தாமதமாகும். இப்படி நம்ம பெரியவங்க சாதாரண ஆளுங்கள் எல்லாம் ஜீனியஸ். எந்த விஞ்ஞானம் எந்த ஒரு
இது லேபரேட்டரி டெஸ்ட்டு, எந்த ஸ்கேன் மிஷின் இல்லாத காலத்துலேயே இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனுங்க இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க.